ரைட். ஓகே. நான் கதைக்கிறது எல்லாம் கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். ரைட். ஓகே. ஸ்டூடெண்ட்ஸ், நான் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுறதுக்கு முதல்ல ஃபர்ஸ்ட்டு நான் ஸ்டார்ட் பண்ணுறது முதல்ல சொல்கிறேன். எங்களோட இந்த கோர்ஸ் வந்து 100% ஃப்ரீ. ஓகே. இதுக்கு நாங்கள் ஒரு ரூபாயாச்சு சார்ஜ் பண்ணுறது இல்லை. உங்களுக்கு தேவையான ஃபாரெக்ஸ் நாலேஜ், எப்படி ட்ரேட் பண்ணுறது, எப்படி நாங்கள் ஒரு இன்கம் எடுக்கிறது, எப்படி சரியான வகையில் ஒரு அக்கௌண்ட்டோடு க்ரியேட் பண்ணுறது, விட்ரோவல் டிபாசிட்லேருந்து 100% நாங்கள் உங்களுக்கு ஃப்ரீயாக தான் டீச் பண்ணுறது. அண்ட் விஐபி சிக்னல்ஸ் வந்து நாங்களே உங்களுக்கு தருவோம். ஓகேயா? ரைட். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதில் நீங்கள் ஜாயின் பண்ணணுமெண்டா நீங்கள் என்ன செய்யணும்? நாங்கள் தார லிங்க் மூலமாக நோடிஃபெக்ஸ் அக்கௌண்ட் ஒன்று கிரியேட் பண்ணி அதுக்கு நீங்கள் 50 யூஎஸ்டி உங்களோட ஓன் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் டிபாசிட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த கோர்ஸ் அண்ட் விஐபி சிக்னல்ஸ் எல்லாம் ஃப்ரீயாக பெற்றுக்கொள்ள இயலும். ஓகே. அப்போ நீங்கள் அந்த 50 யூஎஸ்டி உங்களோட ஓன் அக்கௌண்ட்டுக்கு தான் நீங்கள் டிபாசிட் பண்ணுறது, எங்களுக்கு இல்லை. அது உங்களோட ஓன் அக்கௌண்ட்டுக்கு நீங்களே அது ப்ராஃபிட் பண்ணி நீங்களே உங்களுக்கு அதை வித்ட்ரால் பண்ணிக்கோறதுக்கு இயலும். ஓகேயா? ரைட். நான் இன்றைக்கி கிளாஸை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முதல்ல ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்கள் எக்ஸாம்பிள் ஒன்று பார்க்கணும். எப்படி நாங்கள் சரியான வகையில் ஒரு நோடெஃபிக்ஸ் அக்கௌண்ட் ஒன்று கிரியேட் பண்ணிக்கோறது. ரைட். நீங்கள் நோடெஃபிக்ஸ் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணுமெண்டா நீங்கள் என்ன செய்யணும்? நீங்கள் ஃபர்ஸ்ட் எனக்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் ஒன்று போடணும். சார், எனக்கு அக்கௌண்ட் ஒன்று கிரியேட் பண்ணணும் அண்ட் டிபாசிட்டுக்கு நான் ரெடி. அண்ட் நீங்கள் எனக்கு ஒரு அக்கௌண்ட் என் லிங்க் எடுத்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஒரு லிங்க் ஒன்று தரோம். அந்த லிங்க் மூலமாக போயிட்டு நீங்கள் அக்கௌண்ட் ஒன்று கிரியேட் பண்ணி நீங்கள் 50 யூஎஸ்டி டிபாசிட் பண்ணிக்கிறதுக்கு இயலும். ரைட். அப்போ நாங்கள் இன்றைக்கி பார்ப்போம் எப்படி நாங்கள் சரியான வகையில் ஒரு அக்கௌண்ட் ஒன்று கிரியேட் பண்ணுறது அண்ட் எப்படி நாங்கள் அதுக்கு தேவையான ஐடி டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணுறதுன்னு இன்றைக்கி செஷனில் நாங்கள் பார்க்கலாம். ரைட். அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி இல்லாத ஸ்டூடெண்ட்ஸ், அக்கௌண்ட் கிரியேட் இன்னும் சார் நான் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணலை, நான் இப்போ ரெடி அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு, உங்களுக்கு வேணும் உங்களோட ஐடென்டிட்டி மட்டும்தான். ஓகே. எப்படி? உங்களோட ஐடி மட்டும்தான் எங்களுக்கு இதில் தேவைப்படுது. ஐடி இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், ஐடி யாராச்சும் கிட்ட வச்சிருக்கிறீங்களா? அக்கௌண்ட் கிரியேட் பண்ணாத ஸ்டூடெண்ட்ஸ், யாராச்சும் ஸ்டூடெண்ட்ஸ் ஐடி இருக்குதா கிட்ட? யாராச்சும் ஒரு ஸ்டூடெண்ட் ஒன்று ஃப்ரண்ட் வந்து உங்களோட ஐடென்டிட்டி கிட்ட இருந்துச்சுன்னா ஒரு அக்கௌண்ட் ஒன்று லைவாகவே இப்போ கிளாஸில் கிரியேட் பண்ணி தரேன். அதை வீடியோ பார்த்து நீங்கள் ரைட். நுஷா, எனக்கு அப்படியே சேட்டில் ஒரு மெசேஜ் ஒன்று போடுங்க. பிரதர், அன்மியூட் பண்ண இல்லாது ஏண்டா ஏண்டா ஹெட்செட் கொஞ்சம் இஷ்யூவாக இருக்குது. ஏதாச்சும் ஒரு இஷ்யூன்றது தான் எனக்கு வாட்ஸ்அப் கால் ஒன்று தாங்க. ஓகே. ஐ திங்க் நுஷா ஐடியா. நுஷா பார்க்கல. யாராச்சும் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஃப்ரண்ட் ஆகி வந்து ப்ளீஸ் உங்களோட அக்கௌண்ட் நான் லைவாக இதில் டீச் பண்ணுறேன். ப்ளீஸ் யாராச்சும் ஒரு ஸ்டூடெண்ட் வாங்க, ஃப்ரண்ட்டுக்கு வாங்க. ரைட். நுஷா ஸோ கான்செப்ட் சேட் பண்ணிலும் எல்லாருக்கும் நீங்கள் சேட் பண்ணுறது எனக்கு விளங்குது. நுஷா சார் கான்செப்ட்னு போட்டீங்க, அது எனக்கு கிளியராக விளங்குது. வெயிட். ரைட். யாராச்சும் ஒரு ஸ்டூடெண்ட் ஒன்று வாங்க ஃப்ரண்ட்டுக்கு, ஐடி கிட்ட இருக்கிற ஸ்டூடெண்ட். நான் யா நோ இஷ்யூ. ரைட். நுஷா, உங்களோட ஐடி உங்களுக்கு கிட்ட இருக்குதா? ரைட். உங்களுக்கு ஃபோன், உங்களோட ஃபோன் ஸ்க்ரீனை ஷேர் பண்ணிடுமா? நான் உங்களுக்கு பெர்மிஷன் தந்தேனேடா, நான் சொல்கிறபடி நீங்கள் செஞ்சீங்கடா சரி.
இல்ல இல்ல அக்கௌண்ட்டுக்கு இப்ப மணி இருக்க வேண்டியது இல்ல. நாங்க எப்படி சரியான வகையில ஒரு அக்கௌண்ட் ஒன்று கிரியேட் பண்றதுன்றது தான் நான் டீச் பண்ண போறேன். ரைட். ஓகே. நீங்க எனக்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் ஒன்று போடுங்க. ஓகே. அதுல நான் உங்களுக்கு ஒரு லிங்க் அனுப்புறேன். அந்த லிங்கை கிளிக் பண்ண பிறகு ஜூமுக்கு வந்து நான் ஸ்க்ரீன் ஷேருக்கு உங்களுக்கு பெர்மிஷன் தரேன். நீங்க ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் என்னென்ன செய்யணும்னு நான் சொல்லி தரேன். எனக்கு இப்போ நீங்க ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் ஒன்று போடுங்க. நான் உங்களுக்கு ஒரு லிங்க் ஒன்று அனுப்புறேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி போயிட்டு ரைட். ஓகே. ஓகே. நிஷா, நான் இப்போ உங்களுக்கு வாட்ஸ்அப்ல ஒரு லிங்க் ஒன்று அனுப்பி வைக்கிறேன். ஓகே. நீங்க அந்த லிங்கை கிளிக் பண்ணுங்க. லிங்கை கிளிக் பண்ண பிறகு ஒட்டோவா உங்களோட குரோம் ப்ரௌசருக்கு போகும் அக்கௌண்ட் ஒன்று கிரியேட் பண்ற மாதிரிக்கு. ஓகே. ரைட். அப்படி குரோம் ப்ரௌசருக்கு போன பிறகு நீங்க என்ன செய்யுங்க, அப்படியே கட் பண்ணிட்டு ஜூம்ல வந்து நான் உங்களுக்கு ஸ்கிரீன் ஷேர் பண்றதுக்கு சான்சஸ் தாரேன். நீங்க ஜூம்ல பாருங்க, கீழே அலையே இருக்கும் ஷேர் அண்டு. ஓகே. அதை கிளிக் பண்ணிட்டு ஸ்கிரீன் அண்ட் இருக்கும், அதை கிளிக் பண்ணீங்கன்னா சரி. அக்கவுண்ட் ரெஜிஸ்டர் பண்ணின ஸ்டூடெண்ட்ஸ் யாராச்சும் இருந்தீங்கன்னா மறுவாலும் அக்கவுண்ட் கிரியேட் பண்றதுக்கு அவசியம் இல்ல. ஓகே. ரைட். யாரு? நிஷா. சிஸ்டர், இப்போ நீங்க அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்கடா சாரி. இப்போ நீங்க உங்களோட குரோம் ப்ரௌசர்ல இருந்து லெஃப்ட் ஆகிட்டு ஜூம்ல இருக்கும் பாருங்க ஷேர் அண்ட் கிரீன் கலருக்கு அதை கிளிக் பண்ணி ஸ்க்ரீனை நீங்க ஷேர் பண்ணீங்கடா சரி. ரைட். லெஃப்ட் காட்டுது. ரைட். நோ இஷ்யூ. கைஸ், வேற யாரும் இல்லையா? வேற யாரும் இல்லையா? இல்லை, நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளாவே காட்டவா? ரைட். நான் இப்போ உங்களுக்கு ரைட். ஓகே. நிஷா, நீங்க என்ன செய்யுங்க, உங்களோட ஜூம்ல பாருங்க கீழே இருக்கும் ஷேர். அந்த ஷேர் பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஸ்க்ரீன் அண்ட் இருக்கும். அந்த ஸ்க்ரீனை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களோட ஸ்க்ரீன் எங்களுக்கு காணக்கூடியதா இருக்கும். ரைட். நீங்க அந்த லிங்கை கிளிக் பண்ண பிறகு உங்களுக்கு வந்த ஸ்க்ரீனை ஷேர் பண்ணுங்க குரோம் பவுசர்ல. ஐ திங்க் ரீசன்ட் டேப்ல இருக்கும். ரைட். நான் இப்போ உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருப்பேன். ரைட். கைஸ், நீங்க அந்த லிங்கை கிளிக் பண்ண பிறகு உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு இன்டர்ஃபேஸ் ஒன்று வரும். இந்த இன்டர்ஃபேஸ்ல ஃபர்ஸ்ட்டுக்கு கேட்டிருக்கிறது ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் நேம்.
நுஷா சிஸ்டர், நீங்க உங்களோட ஃபர்ஸ்ட் நேம் அண்ட் லாஸ்ட் நேம் இங்க டைப் பண்ணுங்க. உங்களோட ஐடியில் இப்படியா இருக்கு? உங்களோட ஐடியில் இப்படியா இருக்குது? உங்களோட ஐடியில் இப்படி இருந்துச்சுன்னா ரைட். ஓகே, உங்களோட ஐடியில் இப்படி இருந்துச்சுன்னா கரெக்ட். இமெயில் அதுக்கு பிறகு டைப் பண்ணுங்க. கைஸ், உங்களுக்கு ஸ்கிரீன் ஷேர் விளங்குது தானே எல்லாருக்கும்? எல்லாருக்கும் ஸ்கிரீன் ஷேர் விளங்குதுன்னு நான் நினைக்கிறேன். ரைட், 1 minute. ஓகே கைஸ், நான் உங்களுக்கு இப்படி ஒரு எக்ஸாம்பிளோட தரேன். ஓகே. வெயிட்டா. ரைட், என் வாட்ஸ்அப்பில் நான் இப்போ இருக்கிறேன். ஓகே, என் வாட்ஸ்அப்பில் இருக்கிறேன். வெயிட். ரைட், இப்போ நான் உங்களுக்கு என் வாட்ஸ்அப் எல்லாருக்கும் விளங்குதா? ஐ திங்க் என் வாட்ஸ்அப் எல்லாருக்கும் விளங்குதா இருக்கும். ரைட், இப்போ என் வாட்ஸ்அப்பில் இருக்கிறேன் தானே. இப்போ நான் இப்படி வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு நான் லிங்க் அனுப்புவேன் தானே. இந்த லிங்க் கிளிக் பண்ண பிறகு உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு ஃபோல்டர் ஒன்று வரும். சரியா? இப்படி இந்த மாதிரியான ஒரு இன்டர்ஃபேஸ் ஒன்று வரும். இந்த இன்டர்ஃபேஸ்ல நீங்க என்ன செய்யணும்டா, இன்னைக்கு உங்களோட ஐடியில் இருக்கிற ஃபர்ஸ்ட் நேம் அண்ட் லாஸ்ட் நேம் நீங்க டைப் பண்ணணும். ஓகே, இன்னைக்கு என்ன உங்களோட இன்னைக்கு இருக்கிற ஃபர்ஸ்ட் நேம் அண்ட் லாஸ்ட் நேம் நீங்க இன்னைக்கு டைப் பண்ணணும். அதுக்கப்புறம் உங்களோட ஜிமெயில் நீங்க யூஸ் பண்ற ஜிமெயில் இன்னைக்கு டைப் பண்ணணும். அதுக்கப்புறம் மூணாவதா இன்னைக்கு உங்களோட ஃபோன் நம்பர். அதுக்கு பிறகு நீங்க எந்த கண்ட்ரி இங்க நீங்க சூஸ் பண்ணணும். ஸ்ரீலங்கா. ஓகே, ஸ்ரீலங்காவை சூஸ் பண்ண பிறகு ஓகே, இன்னைக்கு நீங்க ஸ்ரீலங்காவை சூஸ் பண்ண பிறகு இன்னைக்கு ப்ரோமோ கோடுன்னு இருக்குது. இந்த ப்ரோமோ கோடை நீங்க என்ன செய்யணும்? ஸ்கிப் பண்ணணும். இது இன்னைக்கு எதுவுமே டைப் பண்ண தேவையில்ல. அதுக்கு பிறகு அக்கவுண்ட் டைப். எப்படி இன்னைக்கு என்ன நீங்க சூஸ் பண்ணணும்? அக்கவுண்ட் டைப். இந்த இன்னைக்கு அக்கவுண்ட் டைப் பண்ணீங்க MT4 Pro சூஸ் பண்ணணும். எப்படி? ஓகே, இன்னைக்கு என்ன செய்யணும்? அக்கவுண்ட் டைப் வந்து MT4 நீங்க கட்டாயம் கிளிக் பண்ணணும். அதுக்கு பிறகு லெவரேஜ் வந்துட்டு 1 to 1000 கொடுத்த பிறகு ஐ ஹவ் ரீட் இதை கிளிக் பண்ணிட்டு கிரியேட் ஓப்பன் ட்ரேடிங் அக்கவுண்ட் நீங்க கட்டாயம் கொடுக்கணும். எப்படி? இன்னைக்கு உங்களோட ஐடியில வெயிட்டா. இன்னைக்கு உங்களோட ஐடியில ஃபர்ஸ்ட் நேம், இன்னைக்கு உங்களோட ஐடியோட ஃபர்ஸ்ட் நேம் அண்ட் லாஸ்ட் நேம். அதுக்கு பிறகு இன்னைக்கு உங்களோட ஜிமெயில். அதுக்கு பிறகு நீங்க இன்னைக்கு உங்களோட ஃபோன் நம்பர். அது பிறகு இன்னைக்கு ஸ்ரீலங்கா கொடுத்துட்டு இன்னைக்கு ஒன்றுமே தேவையில்ல. இந்த இடத்துல MT4 Pro கொடுத்துட்டு லெவரேஜ் கொடுத்தீங்கன்னா இன்னைக்கு இது ரெண்டையும் மார்க் பண்ணிருக்க வேணும். அதுக்கு பிறகு ஓப்பன் ட்ரேடிங் அக்கவுண்ட். ஓகே, ஓப்பன் ட்ரேடிங் அக்கவுண்ட் கொடுத்தீங்கன்னா சரி. அப்படி யாராச்சும் இந்த இடத்துல MT4 Pro கொடுத்து இன்னைக்கு ஏதாச்சும் கொடுத்துருந்தீங்கன்னா ஓகே, நோ பிரச்சனை. அந்த அக்கௌண்ட்டை விட்டுட்டு மறுவா ஒரு புது ஃபோன் நம்பருக்கும் அண்ட் புது ஜிமெயிலுக்கும் நீங்க அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணினீங்கடா சரி. ஓகேயா? ரைட், இப்போ நாங்க போவோம். அதுக்கு பிறகு உங்களோட ஜிமெயிலுக்கு சரியா, உங்களோட ஜிமெயிலுக்கு லாகின் அண்ட் பாஸ்வேர்டு ஒன்று வரும். எப்படி? உங்களோட ஜிமெயிலுக்கு என்ன வரும்? லாகின் அண்ட் பாஸ்வேர்டு வரும். ரைட், வெயிட்டா. 1 minute. லாகின் அண்ட் பாஸ்வேர்டு வரும். இப்போ நீங்க என்ன அதுக்கு பிறகு அந்த லாகின்ல இருக்கும் அக்கவுண்ட் நம்பர் அண்ட் பாஸ்வேர்டு உங்களோட ஜிமெயிலுக்கு வரும். சரியா? ரைட், அதுக்கு பிறகு நீங்க உங்களோட இன்னைக்கு லாகின் அண்ட் பாஸ்வேர்டை நீங்க கொடுக்க ஓணும். ரைட், வெயிட், நான் இன்னைக்கு என்ன லாக் ஆகுறேன்.
1 minute guys. ரைட் இன்னைக்கு உங்களோட அக்கௌண்ட் நம்பர் ஒன்று வரும். அந்த அக்கௌண்ட் நம்பரை நீங்க டைப் பண்ணுங்க. இப்போ இதை நான் ஜஸ்ட் நார்மலா யூஸ் பண்ற ஒரு அக்கௌண்ட் உண்டு. இன்னைக்கு நான் லாக் ஆகுறேன். ரைட் இன்னைக்கு உங்களோட லாகின் ஆ 1 minute. Oh my god. Guys, 1 minute தாங்க. Right. Okay. End mistake. Right, end mistake. One. ரைட் ஓகேயா ரைட் இப்படி உங்களுக்கு நீங்க அக்கௌண்ட் ஓபன் பண்ண பிறகு இந்த ஃபோல்டர் மட்டும் வரும். ரைட்டா இப்போ இன்னைக்கு ஒரு அக்கௌண்ட் நம்பரோட இதுல வராது. ஓகே இன்னைக்கு மட்டும் உங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் ஒன்று கிரியேட் ஆகி வரும். ரைட்டா இப்படி வந்த பிறகு ஓகே இந்த மாதிரி இடத்துல இன்னைக்கு மட்டும் ஒரு அக்கௌண்ட் ஒன்று வரும். ரைட் இதுல நீங்க என்ன செய்யணும்டா ஃபர்ஸ்ட்டுக்கு நீங்க இந்த அக்கௌண்ட் ஓபன் ஆகின பிறகு உங்களோட ஐடியை நீங்க இந்த இடத்துல அப்லோட் பண்ணணும். எப்படி இதா இருக்குது இந்த இடத்துல பாருங்க இருக்குது உங்களோட பர்சனல் இது உண்டு. அதை கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்த கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்த கிளிக் பண்ணிட்டு இன்னைக்கு பாருங்க இருக்குது அப்லோட் டாக்குமெண்ட்ஸ். எப்படி அப்லோட் டாக்குமெண்ட்ஸ் இருக்குது பாருங்க. அப்லோட் டாக்குமெண்ட்ஸ் இருக்குது. இன்னைக்கு நீங்க என்ன செய்யணும்டா உங்களோட ஐடியை நீங்க அப்லோட் பண்ணணும். ஓகே இன்னைக்கு உங்களோட ஐடியை அப்லோட் பண்ணணும். இன்னைக்கு ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டிக்கு நீங்க என்ன செய்யணும்டா உங்களோட ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டிக்கு இன்னைக்கு உங்களோட ஐடியோட ஃப்ரண்ட் பேஜை கொடுத்துட்டு ஐடின்னு கொடுங்க. சரியா இன்னைக்கு டைப் பண்ணுங்க ஐடிஎன் மறுவாலும் ஐடி ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டிக்கு ஐடென்டிட்டி இருக்கிற பேக்கை கொடுங்க. ஐடியோட ஃப்ரண்ட் அண்ட் பேக்கை கொடுத்துட்டு அதுக்கு பிறகு நீங்க என்ன செய்யணும்டா ப்ரூஃப் ஆஃப் ரெசிடென்ஸுக்கு நீங்க என்ன செய்யுங்க உங்களோட பேங்க் புக் இருக்குதானே உங்களோட பேங்க் புக் அதோட ஃப்ரண்ட் பேஜை பேங்க் அண்ட் டைப் பண்ணி இந்த இடத்துல அப்லோட் பண்ணுங்க. சரியா அவ்வளோதான் ஒரு அக்கௌண்ட்டோட கிரியேட் பண்றதுக்கு வேண்டிய விஷயங்கள். அது புரிஞ்சா எல்லாருக்கும்? அது புரிஞ்சா அது புரிஞ்சா கைஸ்?
கிளியரண்டா கிளியரனுங்க, இல்லைன்னா இல்லைனுங்க, மறுவாள் நான் டீச் பண்றேன். புரிஞ்சடா புரிஞ்சு, இல்லைண்டா இல்ல. கிளியர். யா கிளியர், ரைட், ஓகே. அப்ப எல்லாத்துக்கும் நான் நினைக்கிறேன் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் அண்டு. ஓகேயா? ரைட். எல்லாருக்கும் புரிஞ்சா? இன்னைக்கு ஜாயின் பண்ணியிருக்கிறீங்க 17 ஸ்டூடெண்ட்ஸ். 17 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு புரிஞ்சடா எஸ்னுங்க, இல்லாட்டி நோனுங்க. யா உங்களோட அட்ரஸ் ப்ரூஃப்க்கு வேண்டியது லைட் பில், கரண்ட் பில், ஓகே, உங்களுக்கு வேண்டியது நீங்க சூஸ் பண்ணலாம். ரைட். இப்போ நீங்க இதுக்கு டிபாசிட் பண்றதுக்கு சின்ன ஸ்டெப் ஒன்று இருக்கு, இது செய்யணும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க ஃபர்ஸ்ட் உங்களுக்கு பைனான்ஸ் அக்கவுண்ட் வந்து கிரியேட் பண்ணணும். அப்படி பைனான்ஸ் அக்கவுண்ட் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் நோ இஷ்யூ. ஓகே, பைனான்ஸ் அக்கவுண்ட் இல்லாதவங்க என்ன செய்யணும்? பைனான்ஸ் அக்கவுண்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கோவ ஓனும். பைனான்ஸ் அக்கவுண்ட் வந்து கிரியேட் பண்றது அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை. ஓகே, ஜஸ்ட் இப்போ நாங்க ஒரு அக்கவுண்ட் வந்து ஓபன் பண்ற மாதிரி பைனான்ஸ் ஆப் இருக்குது. இதுல பிளே ஸ்டோர்ல போயிட்டு நீங்க என்ன செய்யணும்? பைனான்ஸ் சர்ச் பண்ணணும். பைனான்ஸ் சர்ச் பண்ண பிறகு ஓகே, இந்த மாதிரியான ஒரு இன்டர்ஃபேஸ் ஒன்று உங்களுக்கு வரும். இதா இருக்குது, இதுதான் பைனான்ஸ் ஆப். பார்த்துக்கோங்க. இதா இருக்குது, இதுதான் பைனான்ஸ் ஆப். இதை நீங்க பிளே ஸ்டோர்ல போயிட்டு டவுன்லோட் பண்ண பிறகு ஓகே, இதை நீங்க டவுன்லோட் பண்ண பிறகு உங்களுக்கு அப்டேட் பண்ணிக்கோறதுக்கு ஏலும். ரைட்டா? ரைட். நான் இப்போ இன்னைக்கு எப்படி நாங்க ஒரு பைனான்ஸ் அக்கவுண்ட் நார்மலி நீங்க உங்களோட ஐடியில் இருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸை கொடுத்து நீங்க ஒரு பைனான்ஸ் அக்கவுண்ட் கிரியேட் பண்ண பிறகு இல்ல, இது வந்து ரியல் அக்கவுண்ட். ஓகே கைஸ், இப்போ நாங்க நோடிஃபிக்ஸ்ல கிரியேட் பண்ணதெல்லாம் ரியல் அக்கவுண்ட், டெமோ அக்கவுண்ட் இல்ல. ஓகே ரைட். அப்போ நாங்க இதுக்கு பிறகு இதுக்கு நாங்க டிபாசிட் பண்றது எப்படி? 50 USD டிபாசிட் பண்ணணும் தானே? அது எப்படி நாங்க சரியா நாங்க டிபாசிட் பண்றதுன்னு பார்ப்போம். ரைட். டிபாசிட் பண்றதுக்கு பாருங்க, இங்க இருக்குது ஃபண்ட் டிபாசிட். எப்படி இந்த இடத்துல இருக்குது பாருங்க, ஃபண்ட் டிபாசிட். இந்த ஃபண்ட் டிபாசிட்ன்றதை கிளிக் பண்ண பிறகு ஓகே, இந்த ஃபண்ட் டிபாசிட்டை நாங்க கிளிக் பண்ண பிறகு இங்க இருக்குது பாருங்க, எது மூலமா நீங்க டிபாசிட் பண்ண போறீங்க. ரைட். நாங்க பைனான்ஸ்ல இருந்து TRC20 என்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணி தான் நாங்க டிபாசிட் பண்ண போறோம். ரைட். இங்க நீங்க TRC20 சூஸ் பண்ணிட்டு கண்டினியூவா கிளிக் பண்ணணும். அதுக்கு பிறகு இன்னைக்கு ஒரு லிங்க் கொண்டு தருவாங்க. எப்படி இந்த இடத்துல லிங்க் கொண்டு தருவாங்க. நீங்க என்ன செய்யணும்? இந்த லிங்க் காப்பி பண்ணிட்டு ஓகே, இந்த லிங்க் காப்பி பண்ணிட்டு நீங்க என்ன செய்யணும்? பைனான்ஸ் அக்கவுண்ட்டுக்கு நீங்க போகணும் ஒரு வாரம். ஓகே, நீங்க என்ன செய்யணும்? பைனான்ஸ் அக்கவுண்ட்டுக்கு நீங்க போகணும். நான் அதை உங்களுக்கு நான் வருவேன் ஸ்க்ரீன் கொஞ்சம் ஷேர் பண்ணி டீச் பண்ணி தரேன். ஓகே, அப்பதான் உங்களுக்கு புரியும். 1 மினிட் நீங்க. ஓகே, நீங்க இந்த லிங்க் காப்பி பண்ணிட்டு ஃபர்ஸ்ட்டுக்கு நீங்க ஒரு அக்கவுண்ட் வந்து ஓன் அக்கவுண்ட் வந்து கிரியேட் பண்ணணும். சரியா? என்ன பைனான்ஸ் அக்கவுண்ட் உண்டு. ஓகேயா? ரைட். அதுக்கு பிறகு நீங்க ஓபன் பண்ண பிறகு உங்களோட பைனான்ஸ் அக்கவுண்ட் நீங்க ரைட். என்னோட ஃபோன் ஸ்க்ரீன் ஷேர் ஆகிக்குது. எல்லாருக்கும் கிளியரா இருக்குதா? என்னோட ஃபோன் ஸ்க்ரீன் எல்லாருக்கும் விளங்குதா? கிளியர். ரைட். அப்ப நீங்க என்ன செய்யணும்? உங்களோட பைனான்ஸ் அக்கவுண்ட் நீங்க இப்படி ஓபன் பண்ணிக்கிட்டு ரைட். இப்படி ஓபன் பண்ணிக்கிட்டு நாங்க அங்க நோடெஃபெக்ஸ்ல ஒரு லிங்க் கொண்டு காப்பி பண்ணினோம். என்ன? எப்படி? நாங்க நோடெஃபெக்ஸ்ல ஒரு லிங்க் கொண்டு காப்பி பண்ணினோம்.
கைஸ் வெயிட் பண்ணுங்க, நான் இந்த என் பாஸ்வேர்டை நான் போட்டுட்டு நான் உங்களுக்கு ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன். ரைட். பைனான்ஸ் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணுறது அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை. அவங்க கேட்பாங்க உங்களோட நேம், உங்களோட அட்ரஸ். நீங்கள் என்ன செய்யணுமெண்டா உங்களோட ஐடியில் இருக்கிற நேம், அட்ரஸ், ஃபோன் நம்பர், ஜிமெயில், உங்களோட ஃபோனில் இருக்கிற ஜிமெயில், உங்களோட ஃபோன் நம்பர் அண்ட் ஐடியில் இருக்கிற நேம் அண்ட் அட்ரஸை நீங்கள் அப்லோட் பண்ணீங்கன்னா சரி, அவ்வளோதான். அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை. ரைட். இப்போ நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகே. இப்ப இதுல பாருங்க, இப்படித்தான் இருக்கும். நீங்க இப்ப நோடெஃபெக்ஸ்ல ஒரு லிங்க் கொண்டு காப்பி பண்ணியிருப்பீங்கன்னா, ரைட். காப்பி பண்ண பிறகு நீங்க என்ன செய்யணும்னா, ஃபர்ஸ்ட்டுக்கு நீங்க உங்களோட பைனான்ஸ் அக்கவுண்ட் கிரியேட் பண்ண பிறகு, பாருங்க உங்களோட அக்கவுண்ட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இதா இருக்குதாண்டு. ஓகே. அவங்களோட ஃபுல் அண்ட் ஃபுல் அக்கவுண்ட் வந்து ஆக்டிவ்லயா இருக்குதாண்டு நீங்க பார்க்கணும். ரைட். அப்ப பார்த்த பிறகு நீங்க என்ன செய்யணும் அடுத்தது, இந்த ஓரத்துல பாருங்க இருக்குது அசெட்ஸ் அண்டு. ஓகே. இந்த அசெட்ஸ்ன்றத கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல பாருங்க இருக்குது USDT. ஓகே. அந்த USDT நீங்க கிளிக் பண்ண பிறகு, ஓகே, USDT கிளிக் பண்ண பிறகு இந்த இடத்துல இருக்கும் வித்ட்ரோ. அப்ப வித்ட்ரோ நாங்க எதுக்கு பண்ண போறோம்? நோடெஃபிக்ஸ்க்குனா. ரைட். இந்த வித்ட்ரோவை கிளிக் பண்ண பிறகு சென்ட் வியா கிரிப்டோ நெட்வொர்க், சென்ட் வியா கிரிப்டோ நெட்வொர்க்கை கிளிக் பண்ணிட்டு நீங்க காப்பி பண்ணின லிங்கை இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணணும். இப்படி நீங்க காப்பி பண்ண லிங்கை இந்த இடத்துல இப்படி பேஸ்ட் பண்ணிட்டு, இப்போ நான் சொல்றேன் இதை நான் காப்பி பண்ணினேன். அதுக்கப்புறம் இந்த இடத்துல நெட்வொர்க் என்ன சூஸ் பண்ண வேணும்? TRC20 இதாக இருக்குது. TRC20 நீங்க சூஸ் பண்ணணும். ஏன்னா நாங்கள் நோடிஃபிக்ஸில் டிபாசிட்க்கு கிளிக் பண்ணது TRC20. ரைட். அப்போ 20 கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல நீங்க எத்தனை USD டிபாசிட் பண்ண போறீங்கன்னு ஃபர்ஸ்ட்டுக்கு பார்க்கணும். ஆல்மோஸ்ட் ஒரு 50 USD டிபாசிட் பண்ண போறீங்கடா. எதுக்கு? நோடெஃபிக்ஸ்க்கு. ஃபர்ஸ்ட்டுக்கு நீங்க எப்படியும் டிபாசிட் பண்ணணும் 50 USD. ஓகே. அப்புறம் என்ன செய்யணும்டா, இந்த இடத்துல உங்களோட 50 நீங்க சூஸ் பண்ண பிறகு, ஓகே, ஒரு 50 சூஸ் பண்ண பிறகு இதை பாருங்க இந்த இடத்துல இருக்குது வித்ட்ரோ. வித்ட்ரோவை கிளிக் பண்ணீங்கன்னா சரி. ஓகேயா? அதுக்கு பிறகு உங்களோட 50 USD எதுல இருக்கும்? உங்களோட நோடெஃபிக்ஸ் அக்கௌண்ட்ல ஒரு 15 மினிட்ஸ்க்குள்ள இருக்கும். ரைட். பைனான்ஸ்க்கு நாங்க எப்படி 50 USD பைனான்ஸ்ல நாங்க எப்படி பை பண்றது? நீங்க என்ன செய்யணும்டா, ஹோம்ல போயிட்டு இன்னைக்கு பாருங்க இருக்குது மோ அண்டு. உங்களுக்கு இன்னைக்கு மோண்டு இருக்குது தானே, இன்னைக்கு மோ அண்டு இருக்குது. ரைட்டா? இந்த மோ பட்டனை கிளிக் பண்ணி இந்த இடத்துல பாருங்க இருக்குது P2P அண்டு. ரைட்டா? அந்த P2P கிளிக் பண்ண பிறகு உங்களுக்கு இந்த மாதிரியான இன்டர்ஃபேஸ் வரும். இந்த இன்டர்ஃபேஸ்ல இந்த பாருங்க இருக்குது பை அண்ட் இருக்குது P2Pல. ரைட். இங்க நீங்க USD இருக்குது. அடுத்தது அமௌண்ட் நீங்க எத்தனை எவ்வளோ, ஒரு 50 USDக்கு ஒரு 15,000 ஆகும். சரியா? அண்ட் பேமெண்ட் வந்து பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் தான். மக்கியதொன்னு நீங்க சூஸ் பண்ண வேணாம். பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் மட்டும் சூஸ் பண்ணுங்க. ஓகே. அதுக்கு பிறகு நீங்க என்ன செய்யணும்? இந்த இடத்துல பாருங்க இருக்குது 307 ரூபாயிலிருந்து உங்களுக்கு USD 307 307 இருக்குது. சரியா? ரைட். நீங்க இது இப்படி பை பண்ணும் போது ஃபர்ஸ்ட்டுக்கு நீங்க பார்க்க வேணும், ஒரு கிளையண்ட் வந்து சூஸ் பண்ணும் போது அவங்களோட ட்ரேட்ஸ் வந்து 1000க்கு மேல இருக்குதான்னு பார்க்கணும். அண்ட் அடுத்தது அவரோட ஃபீட்பேக்ஸ் பார்க்கணும். அவரை கிளிக் பண்ணி அவரோட ஃபீட்பேக்கை பார்க்கணும். ஓகே. அவரோட ரைட். ஃபீட்பேக் வந்து எல்லாம் பாசிட்டிவ் வேண்டாம், நோ இஷ்யூ. ரைட். அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? இந்த இடத்துல இருக்குது பாருங்க பை பட்டன். இந்த இடத்துல பை பட்டன் இருக்குது. அந்த பை பட்டனை கிளிக் பண்ண பிறகு சரியா உங்களுக்கு இன்னைக்கு காட்டுவாங்க 15,000 ரூபாய்க்கு எத்தனை USDT உண்டு. இப்போ 48. அப்போ எங்களுக்கு போகுது. அது நான் அட்லீஸ்ட் 50 இருக்கேன். அப்போ நாங்கள் இன்னைக்கு டைப் பண்ணணும் இவ்வளோ, ஒரு 16,000 டைப் பண்ணணும். ரைட். 16,000க்கு 52. ரைட். நோ இஷ்யூ. நீங்கள் என்ன செய்யணும்? அதுக்கு பிறகு இந்த இடத்துல பிளேஸ் ஆர்டர் நாங்கள் கிளிக் பண்ண பிறகு, ஓகே, பிளேஸ் ஆர்டர்ன்றதை கிளிக் பண்ண பிறகு
ஜஸ்ட் நான் சொல்லி தரேனே. ரைட். இன்னைக்கு பிளேஸ் ஆர்டர்ன்றது எதா பாருங்க, கிரீன் கலர் இருக்கு. அதை கிளிக் பண்ண பிறகு இன்னைக்கு உங்களுக்கு செட் வரும். சரியா? இந்த செட்ல போயிட்டு பார்க்கணும். ஃபர்ஸ்ட்டுக்கு இந்த உங்களோட கிளையண்ட் வந்து ஆன்லைன் ஆண்டு ரைட். இவர் ஆன்லைன் என்ன செய்யலாம்? ரைட், இவர் ஆன்லைன். அதுக்கு பிறகு நீங்க செய்யணும் என்னன்னா வெரிஃபை நவ் இருக்குது. இந்த வெரிஃபை நவ் கிளிக் பண்ண பிறகு அவருடைய அக்கவுண்ட் நம்பர் உங்களுக்கு வரும். சரியா? எப்படி அவருடைய அக்கவுண்ட் நம்பர் உங்களுக்கு வரும். அவர் ரிப்ளை பண்ண பிறகு ரைட், இன்னைக்கு பாருங்க வியூ த பேமெண்ட் டீடைல்ஸ் இருக்குது. அதை கிளிக் பண்ண பிறகு ஓகே, இன்னைக்கு அவரோட அக்கவுண்ட் நம்பர் வந்திருக்கும். இந்த அக்கவுண்ட் நம்பருக்கு நீங்க பேங்க் டிரான்ஸ்ஃபர் ஒன்று பண்ணணும். எவ்வளோ? நீங்க 15,000 பண்ணணும். அப்பதான் உங்களுக்கு 50 USD வரும். ரைட். நீங்க அப்படி பா அப்படி நீங்க 15,000 டிரான்ஸ்ஃபர் பண்ண பிறகு அந்த ஸ்லிப்பை கட்டாயம் ஸ்கிரீன்ஷாட் பண்ணி வச்சுக்கிட்டு இந்த செட்ல வந்து நீங்க அவருக்கு அப்லோட் பண்ணணும். ஓகேயா? அப்படி அப்லோட் பண்ண பிறகு நீங்க என்ன செய்யணும்டா, இந்த இடத்துல பாருங்க இருக்குது ட்ரான்ஸ்ஃபர் நோட்டிஃபைஸ் அல்ல. இதை நீங்க கட்டாயம் காசு போட்டு ஸ்லிப்பை வச்சு கொண்ட பிறகு இதை கிளிக் பண்ணணும். அதுக்கு பிறகு உங்களுக்கு அவருக்கு வர வேண்டிய USD உங்களோட அக்கௌண்ட்டுக்கு வந்து இருக்கும். ஓகேயா? அவ்வளோதான். இது உங்களுக்கு புரியாட்டி நீங்க கொஞ்சம் மறுவாலும் இந்த ரெக்கார்டிங்க பாருங்க. ஓகே, இவ்வளோ தான். இவ்வளோ சின்ன விஷயம் தான் இருக்குது. அதுக்கு பிறகு நீங்க என்ன செய்யணும்? இந்த இடத்துல வந்து எசெட்ஸை கிளிக் பண்ணி ஓகே, அப்புறம் ஃபண்டிங்க்கு வந்து உங்களோட USD 50 USD இந்த இடத்துல இருக்கும். அதுக்கு பிறகு நீங்க என்ன செய்யணும்? நோட் எஃபெக்ட்ஸ்ல நான் சொன்ன மாதிரி அந்த லிங்கை காப்பி பண்ணிட்டு வந்து இன்னைக்கு டிபாசிட்ன்றதை கிளிக் பண்ணிட்டு ஓகே, இன்னைக்கு அந்த லிங்கை காப்பி பேஸ்ட் பண்ணி விட்டுட்டு இன்னைக்கு TRC20 சூஸ் பண்ணிட்டு அதுக்கு பிறகு எத்தனை USD நீங்க நோடெஃபிக்ஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போறீங்கன்றத கிளிக் பண்ணிட்டு அது பிறகு விட்ரோ டைப் பண்ணீங்கன்னா சரி, அது பிறகு உங்களோட விட்ரோ வந்திருக்கும். எதுக்கு? நோடெஃபிக்ஸ்க்கு. ரைட். அது புரிஞ்சா எல்லாருக்கும்? பைனான்ஸ் அக்கவுண்ட் கிரியேட் பண்றது அவ்வளோ பெரிய விஷயம் இல்ல. ஜஸ்ட் நார்மலா நாங்க இப்போ நோடெஃபிக்ஸ் அக்கவுண்ட் ஒன்று கிரியேட் பண்ண மாதிரி தான் ஒரு பைனான்ஸ் அக்கவுண்ட்டும் கிரியேட் பண்ணணும். அது புரிஞ்சா எல்லாருக்கும்? எப்படி டிபாசிட் பண்றதுன்னு எல்லாருக்கும் புரிஞ்சா? ரைட். ஃப்ரைடே வரக்காட்டி உங்களுக்கு சான்சஸ் இருக்குது கைஸ். ஓகே, டிபாசிட் பண்றதுக்கு. ஓகே, ஜஸ்ட் நீங்க 50 USD டிபாசிட் பண்ணீங்கன்னா உங்களோட ஓன் அக்கவுண்ட்டுக்கு போதும். எங்கள்ட்ட இந்த ஃபுல் கோர்சஸ் அண்ட் இதே மூலமாக பெற்றுக்கொள்ள இயலும். நாங்க ஏன் இந்த 50 USDக்கு நாங்க இது டிபாசிட் பண்ணி கிளாஸஸ் நாங்க இது பண்றோம்னு பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு இதுக்கு முதல்ல ஒரு சின்ன விஷயம் நடந்துச்சு. எப்படின்னா, இப்ப எங்ககிட்ட எல்லாம் போயிட்டு ஸ்டடி பண்ணிட்டு ஒரு இது யூஸ் பண்றது. ஒரு பிளாட்ஃபார்ம். ஓகே. அதனால தான் நாங்க எல்லாமே குடுத்து எங்கட இதுல ட்ரேட் பண்ணாட்டி ஓகே, அப்படி எங்களுக்கு சின்ன சின்ன வேலைகளும் நடந்திருக்குது. ஓகே. ரைட். அது எல்லாருக்கும் புரிஞ்சா? ஃபர்ஸ்ட்டுக்கு நீங்க பைனான்ஸ் அக்கவுண்ட் கிரியேட் பண்ணிட்டு நோடெஃபிக்ஸ் கிரியேட் பண்ணாலும் ஓகே தான். இல்லாட்டி நோடெஃபிக்ஸ் அக்கவுண்ட் கிரியேட் பண்ணிட்டு பைனான்ஸ் கிரியேட் பண்ணாலும் ஓகே தான். நாஸ்டீன் பிரதர் அப்படி ஒரு விஷயம் இல்லை. ஓகே. அல்ஹம்துலில்லாஹ். சாரி கைஸ்.
ஓகே, நோ இஷ்யூ நுஷா. ஓகே, ஜஸ்ட் நீங்க 50 யூஎஸ்டி தான் நீங்க அப்டேட் பண்ணணும். ரைட், இன்னைக்கு நாங்க லைவ் ட்ரேட் ஒன்று போட்டிருந்தோம் எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துலேயும் சேர்ந்து. ஓகே, அந்த ட்ரேட் வந்து இப்போக்கி 100 பிப் ப்ராஃபிட் ஆகி இருக்குது. ஓகே, 100 பிப் பண்றது ஆல்மோஸ்ட் நீங்க லோ சைஸ்ல நீங்க ட்ரேட் பண்ணாலும் இன்னைக்கு ஆல்மோஸ்ட் எப்படியும் உங்களுக்கு அப்படி டிபாசிட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் யாராச்சும் இருந்தாங்கடா பைனஸ் அக்கௌண்ட் ஓப்பன் அக்கௌண்ட் இமெயில் ஃபோன் நம்பர் நோட் ஆல்ரெடி யா நோ இஷ்யூ. உங்களுக்கு பைனஸ் அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா நோ இஷ்யூ, இட்ஸ் இனஃப். யா, பிசிலையும் கிரியேட் பண்ணலாம், ஃபோன்லையும் கிரியேட் பண்ணலாம். ஓகே, ஆல்ரைட். ஸ்டூடெண்ட்ஸ் நாங்கள் இன்றைக்கு கொடுத்த சிக்னல்ஸில் ஆல்மோஸ்ட் ஐ திங்க் இப்போ 100 பிப்ஸ் ப்ராஃபிட், 130 பிப் ப்ராஃபிட்ஸ் ஆகிக்குது. அப்படின்னா ஆல்மோஸ்ட் 30 USD மார்னிங், 180 பிப்ஸ். ஓகே, ஆல்மோஸ்ட் 10 8 20 எனக்கு 10 20 30 31 USD. ஓகே, 31 USD அப்படின்றது ஸ்ரீலங்கன் ப்ரைஸ்க்கு 9300 rupees. அப்படின்னா சின்ன லொட் சைஸ்ல நீங்க ட்ரேட் பண்றீங்க என்றாலும் உங்களுக்கு அந்த ப்ராஃபிட் வந்திருக்கும். நான் உங்களுக்கு காட்டுறேன் ஸ்கிரீன் ஷேர் பண்ணி. ஓகே, ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறதுக்கு சான்சஸ் இல்லை. நான் அப்படியே என் ஃபோனுக்கு நான் ஸ்க்ரீனை நான் ஷேர் பண்ணிக்கிறேன். நான் உங்களுக்கு வீடியோ ஃபோனில் கேமரா ஆன் பண்ணுறேன், நான் காட்டுறேன். ஓகே, நான் இன்றைக்கி மார்னிங் கொடுத்த சிக்னல்ஸ் அண்ட் இப்போ கொடுத்த சிக்னல்ஸில் ப்ராஃபிட் நான் லைவாக தான் ஸ்டூடெண்ட்ஸ் காட்டுறது. ஓகே, அதுக்குள்ளே ப்ரூஃபையும் நான் காட்டுறேன். வெயிட். எல்லாரும் ரிப்ளை பண்ணுறாங்க எங்களோட குரூப்பில். ஓகே, ஐ திங்க் ஆல்மோஸ்ட் 40 ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி இருக்கிறாங்க எங்களோட இந்த கிளாஸ்ல ஜாயின் பண்ணுறதுக்கு. ஆனால் கிளாஸ் அண்ட் வந்ததும் யாருமே பார்ட்டிசிபேட் பண்ணல. ஆல்மோஸ்ட் 17 ஸ்டூடெண்ட்ஸ் தான் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கிறீங்க. ஓகே, 7 ஸ்டூடெண்ட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. ஏதாச்சும் உங்களுக்கு தெரியாட்டி எனக்கு கட்டாயம் வாட்ஸ்அப் கால் ஒன்று தாங்க. வெயிட், நான் இன்னைக்கு கொடுத்த சிக்னல் இல்லை இல்லை இல்லை, நோடிஃபிக்ஸ்லேயும் பைனான்ஸ்லேயும் சேம் டீட்டெயில்ஸ் இருக்கணும் வேண்டி இல்லை. ஓகே, நோ இஷ்யூ. வெயிட்டா, கேமரா நான் அப்படியே கேமரா ஆன் பண்ணி காட்டுறேன் பாருங்க. ரைட், இது வந்து கைஸ் இன்னைக்கு நான் மார்னிங் கொடுத்த சிக்னல். ஓகே, பாருங்க 100 பிப்ஸ். சாரி, இன்னைக்கு நான் மார்னிங் கொடுத்த சிக்ஸ் வந்து மோஸ்டா 150 150 150 பிப்ஸ் ப்ராஃபிட் ஆகிருக்குது. அப்படி என்றது பார்த்தீங்கன்னா ஒரு 15 USD வைங்களே, ஒரு 15 USDT. ஓகே, இப்போ இன்னைக்கு நான் சிக்னல்ஸ் ஒன்று கொடுத்தேன். இப்போ இன்னும் ரன்னிங்கில் தான் இருக்குது. அந்த சிக்னல்ஸ் கொடுத்தது நான் காட்டுறேன். ஓகே, இதா பாருங்க, நான் சிக்னல்ஸ் கொடுத்தது இருக்குது இன்னைக்கு. இதா பாருங்க, என்ட்ரி. ஓகே, 3383 அண்ட் 3389. அப்படின்னா நான் இந்த இடத்துல சிக்னல்ஸ்க்கு என்ட்ரி கொடுத்திருக்கிறேன். ஓகே, இப்போ அதை ப்ராஃபிட் ஆகிக்கிட்டே போகுது. ஆல்மோஸ்ட் இப்போ எதுக்கு பார்ப்போம். நாங்கள் இப்போதைக்கு இன்னைக்கு ஒரு 140 பிப்ஸ் அப்படின்னா 14 USD உங்களுக்கு இன்னைக்கு காணுத வரைக்கும். ஓகே, 140 பிப்ஸ் ப்ராஃபிட் ஆகிருக்குது. அப்படின்னா ஒரு 14 USD இன்னைக்கு ப்ராஃபிட் ஆகிருக்குது. இது வந்து லைவா த சிக்னல்ஸ் கொடுத்ததும் இருக்குது. ஓகே, அதில் 100 பிப் ஏற்கனவே ப்ராஃபிட் ஆகிருக்குதா பாருங்க. 9 ஓகே, 9:13 9:13. ஓகே, ப்ராஃபிட் ஆகிருக்குது 100 பிப். அப்போ இதில் நாங்கள் இப்போ 100 பிப்பில் என்ன டார்கெட் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 200 பிப்ஸ். ஓகே, டார்கெட் வந்து ஒரு 200 பிப்ஸ் உங்களுக்கு இன்னைக்கு காணல வரைக்கும். ஓகே, ஃபோன் இப்படி வச்சாவா? சாரி, ரைட், இப்படி வைப்போமே. உங்களுக்கு இப்போ விளங்குதான்னு பாருங்க எல்லாருக்கும். ரைட், இப்போ பாருங்க உங்களுக்கு விளங்குதா இருக்கும். ரைட், இப்போ ரன்னிங்கில் இருக்குது. இப்போ நான் இன்னைக்கு இந்த என்ட்ரி கொடுத்து இந்த பாருங்க, நான் கொடுத்த சிக்னல்
ஓகே, நான் இன்னைக்கு கொடுத்த சிக்னல் உங்களுக்கு காட்டுறேன். நான் கொடுத்த சிக்னல் அண்ட் அது வந்து இப்போ ஆல்மோஸ்ட் நான் நினைக்கிற மாதிரி 200 பிப் கிட்ட மாதிரி ப்ராஃபிட் ஆகுது. ஓகே, இப்போ இன்னைக்கு வந்து இப்போக்கி நான் ஐ திங்க் பார்க்குறேன் ஒரு 140 பிப் அப்படின்னா ஒரு 14 USD ப்ராஃபிட்டில் இருக்குது. ஓகே, 15ம் 14ம் எத்தனை பார்ப்போம். ஓகே, மொத்தம் ஒரு 29 USD நீங்கள் 0.1 லொட் சைஸில் ட்ரேட் பண்ணியிருந்தாலும் ப்ராஃபிட். அப்படின்னா இருக்கிற சின்ன ப்ராஃபிட் இருக்கிற சின்ன ட்ரேட்ல லோஸ்ட் அப்படின்னா 29ன்றது. ஓகே, 29ன்றது நார்மலி பாருங்க, சாரி, 29ன்றது 29 மல்டிப்ளை பை 300 எத்தனை USD? 8700 ரூபாய். 8700 ரூபாய் இப்போ உங்களுக்கு ப்ராஃபிட்ல இருக்குது. ஓகே, ஓகே, இப்போ ட்ரேட் வந்து சிக்னல்ஸ் இன்னைக்கு இருக்குது. ஓகே, சிக்னல்ஸ் உங்களுக்கு இன்னைக்கு காணக்கூடியதாக இருக்கும். ஓகே, இன்னைக்கு உங்களுக்கு நான் இப்போ 8:50க்கு கொடுத்த சிக்னல்ஸ் 8:50க்கு. ஓகே, அது இப்போ ஒரு 100 பிப் ப்ராஃபிட்டில் இருக்குது. ஐ திங்க் இது வந்து ஒரு 200 பிப் ஆகும். இது மார்னிங் கொடுத்த சிக்னல். ஓகே, இந்த மாதிரியான சிக்னல்ஸும் நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ப்ரொவைட் பண்ணுறது தான். ஓகே, உங்களுக்கு லைஃப் டைம் நாங்கள் சிக்னல்ஸ் தருவோம். ஓகே, ரைட். எனி கொஸ்டின்ஸ்? எனி கொஸ்டின்ஸ்? ஏதாச்சும் கேட்கணுமா? எனி கொஸ்டின்ஸ்? ஏதாச்சும் கேட்கணுமா கைஸ்? கேட்கணுமாடா கேளுங்க. அண்ட் ஒன்று சொல்கிறேன் கைஸ், கிளாஸஸ்க்கு மட்டும் டிபெண்ட் ஆன் தி மார்க்கெட். சிக்னல்ஸ் வந்து எங்களுக்கு சொல்லி சொல்லி தர இயலாது. ஓகே, இந்த டைமுக்கு நான் தருவேன் அப்படி சொல்ல இயலாது. இட்ஸ் எ டிபெண்ட் ஆன் மார்க்கெட். அப்படியாண்டா வரும். ஓகே, சில வேளை இப்போ நேத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா இருக்கிற அந்த பொலிட்டிக்கல் பிரச்சனை அண்ட் இப்போ இருக்கிற ஒரு அந்த வார் சீன், ஈரான் டு இஸ்ராயல் அந்த வார் சீன்னால நேற்று மார்க்கெட் வந்து ஃபுல் டவுன். நாங்கள் உண்டாச்சு கொடுக்கல நேற்று. என்ன காரணம்னா மார்க்கெட் வந்து ஃபுல் டிபெண்ட்ஸ் ஆன் தி ஃபண்டமெண்டல். இட் டிபெண்ட்ஸ் ஆன் ஃபண்டமெண்டல். வி கான் ப்ரொவைட் சிக்னல்ஸ். ஓகே, there any wars we can't provide. ஓகே, அப்படின்னா மார்க்கெட் வந்து எங்களுக்கு இப்போ சிக்னல்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிடாத காரணம் இந்த பிரச்சனையினால ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ட்ரேட் பண்ணுறது கொஞ்சம் அப்படின்னா எங்களுக்கு மார்க்கெட்டை கொஞ்சம் கேட்சப் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். அந்த மாதிரி டைமில் சிக்னல்ஸ் தராமே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கைஸ், இப்போ இன்னும் முன்னுக்கு போகும்போது இப்போ இப்போ ஐ திங்க் இந்த வார்னால முன்னுக்கு போக 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 சாமான் விலைகள் ஓகே வந்து கூடும். ஓகே, அப்போ நாங்கள் ஸ்ரீலங்காவில் எவ்வளோ நாங்கள் தொழில் செஞ்சு இன்கம் எடுத்தாலும் போதா. நான் உங்களுக்கு ஓப்பனாக ஒன்று சொல்லுவா கைஸ், நான் உங்களுக்கு இது ஓப்பனாக கதைக்கிறேன். ஓகே, உங்களுக்கு ஒரு டாக்கெட் ஒன்று தருவேன் நான். per டே 100 USD, சாரி 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 0.01 லொட் சைஸில் நான் உங்களுக்கு 10 USD அப்படின்னா 3000 ரூபாய் நான் உங்களுக்கு இதில் கட்டாயம் எடுத்து தருவேன். ஓகேயா? அது வந்து நான் உங்களுக்கு தர ஒரு வாக்கு மூலம். எனக்கு இதில் ஏலும் ஆனால் ஏதாச்சும் ஒரு ஃபண்டமெண்டலோ அப்படி ஏதாச்சும் இப்போ நேற்று நாங்கள் சிக்னல்ஸ் கொடுக்கல அந்த மாதிரி இஷ்யூ வந்துச்சுன்னா எங்களுக்கு சிக்னல்ஸ் ப்ரொவைட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் கைஸ் இப்படித்தான். இப்போ நாங்கள் இப்போ உங்களோட 10 USD லொஸ்ட் போனிச்சேன்டா நாங்கள் உங்களுக்கு 10 USD ப்ராஃபிட்டோடையே தான் அந்த லொஸ்ட்டை நாங்கள் கலட்டுவோம். அந்த மாதிரி ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு காட்டுறேன் இந்த சிக்னலில். ரைட்டா? வெயிட்டா, அது கொஞ்சம் தேடிக்கோ கஷ்டமாக இருக்குது. ஓகே, நான் உங்களுக்கு அது குரூப்பில் போட்டு விட்றேன். ஓகே, அப்டேட்டில் இருங்க. அண்ட்
அந்த மாதிரியான இதில் நாங்கள் 100 அப்படின்னா ஒரு 10 USD ப்ராஃபிட்டோடய தான் நாங்கள் உங்களுக்கு காட்டும். ஆனால் நான் வந்து சொல்கிறேன், எனக்கு இதில் ஆஃப்டர் சிக்னல்ஸ் ப்ரொவைட் வித்தின் ஹவு மெனி மினிட்ஸ் நீட் டு டேக் தி ட்ரேட். அப்படி இல்லை, இப்போ நாங்கள் சிக்னல் இப்போ உங்களுக்கு நாங்கள் அப்டேட் பண்ணோம்னா அந்த என்ட்ரி ப்ரைஸ் உங்களுக்கு மார்க்கெட் வந்துருச்சுன்னா உங்களுக்கு என்ட்ரி எடுக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன் 370 வந்துச்சுன்னா செல் ஒன்று எடுங்க, ஷார்ட் ஒன்று எடுங்கன்னா நீங்கள் எடுக்கணும். ஓகே, அந்த மாதிரி தான் ட்ரேட்ன்றது. ஓகே, ரைட். எனி கொஷின்ஸ் கைஸ்? உங்களுக்கு டிபாசிட் வந்து எப்போ வேணுமென்றாலும் பண்ணலாம். டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணலாம் எந்த அக்கௌண்ட்க்கு ப்ராப்ளம் சார்? டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணலண்டா ஓ டாக்குமெண்ட் பண்ணணும். ஓகே, ஐடி ஓகே, பட் ப்ரூஃப் ஆஃப் ரெசிடென்ஸ் ப்ராப்ளம் ஃபார் மீ சார். உங்களோட பேங்க் ஃப்ரண்ட் பேஜை ஃபோட்டோ எடுத்து போடுங்க. இல்லாட்டி உங்களோட கரண்ட் பில் இல்லாட்டி லைட் பில் ஏதாச்சும் யார் சார் உங்களோட பேரண்ட்ஸ் யார் சார் இருந்துச்சா நோ இஷ்யூ. ஓகே கைஸ், ஆஃப்டர் டிபாசிட் நீங்கள் டிபாசிட் பண்ண பிறகு நாங்கள் இதை வந்து ரெண்டு குரூப்பாக பிரிப்போம். ஓகே, டிபாசிட் பண்ண பிறகு நாங்கள் ரெண்டு குரூப்பாக இதை வந்து நாங்கள் பிரிப்போம். ஓகே, டிபாசிட் பண்ணது ஒரு குரூப் அண்ட் டிபாசிட் பண்ண வைக்கிறவங்களுக்கு ஒரு குரூப். டிபாசிட் பண்ணாமல் இருக்கிறவங்களுக்கு ஃப்ரீ குரூப் கிடைக்கும். டிபாசிட் பண்ணவங்களுக்கு சிக்னல்ஸ் எங்களோட கிளாஸில் இருக்கிற சப்ஜெக்ட்ஸ் ரெக்கார்டிங்ஸ் எங்களோட பர்சனல் கைட் அண்ட் விஐபி சிக்னல். ஓகே, அந்த மாதிரி நிறைய கான்செப்ட்ஸ் அவங்களுக்கு கிடைக்கும். ஜஸ்ட் 50 USD தாங்க நீங்கள் டிபாசிட் பண்ணணும். ஓகே கைஸ், எனி கொஸ்டின்ஸ்? அப்போ இன்றைக்கு சப்ஜெக்ட் எல்லாருக்கும் கிளியராக ஒரு எப்படி கைஸ்? நீங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணினீங்கண்டா, க்ரியேட் பண்ண ஓணுமெண்டா எனக்கு கட்டாயம் வாட்ஸ்அப் மெசேஜ் போடுங்க. நான் தர லிங்க் மூலமாக நீங்கள் போயிட்டு அக்கௌண்ட் செஞ்சீங்கன்னா தான் உங்களுக்கு நாங்கள் இந்த காஸ்ட் இந்த சிக்னல்ஸ் எல்லாம் தாரது. அண்ட் அட்லீஸ்ட் நீங்கள் 50 USD டிபாசிட் பண்ணணும் நெக்ஸ்ட் சப்ஜெக்ட்ஸ்க்கு போகிறதுக்கு. அடுத்த கிளாஸஸ் இருக்குது ஃப்ரைடே. ஓகே, உங்களுக்கு ஃப்ரைடே வரை கட்டி டைம் இருக்குது. நெக்ஸ்ட் மண்டேல நீங்கள் கிளாஸஸ்க்கு எங்களோட செஷன்ஸ்க்கு ஜாயின் பண்ணணுமெண்டா நீங்கள் என்ன செஞ்சிருக்கணும்? டிபாசிட் பண்ணி இருக்க ஓணும் 50 USD. ஓகே, அது எங்களுக்கு இல்லை, அது உங்களோட ஓன் அக்கௌண்ட்டுக்கு தான். நெக்ஸ்ட் மண்டே ரைட். என்ஐசி டீட்டெயிலும் டாக்குமெண்ட்டும் சேமாக இருக்கணுமா? என்ஐசி டீட்டெயிலும் டாக்குமெண்ட்டும் சேமாக இருக்கணும். என்ஐசி இப்போ இப்போ உங்களோட என்ஐசிக்கு குறிப்பாக பேங்க் புக் தானே இருக்கும். ஓகே, அந்த பேங்க் புக்கை அப்லோட் பண்ணுங்க. ஓகே, ரைட். ஓகே கைஸ், இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் மண்டே வர நான் சான்சஸ் தரேன். டிபாசிட் பண்ண இயலுமான ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டிபாசிட் பண்ணுங்க. உங்களுக்கு நான் பர்சனல் கைடோடு தரேன். டிபாசிட் பண்ண கஷ்டமாக இருந்துச்சுன்னா எனக்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் போடுங்க. நான் உங்களுக்கு ஒரு ஹெல்ப் கொண்டு தரேன், பர்சனலாக வந்து டீச் பண்ணி. ஓகே, ரைட். அது மட்டும் இல்லை, என்னோட வாட்ஸ்அப் நம்பர் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிக்கிற குரூப்பில் அதுக்கு எனக்கு ஒரு மெசேஜ் போடுங்க. அக்கௌண்ட் கிரியேட் பண்ணாத ஸ்டூடெண்ட்ஸ் யாராச்சும் இருந்தீங்கன்னா என்கிட்ட லிங்கை கேளுங்க, நான் லிங்கை தரேன். டிபாசிட் பண்ண கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சுன்னா எனக்கு ஒரு கால் எடுத்தாங்க, நான் அவங்களுக்கு ஹெல்ப் கொண்டு பண்ணுறேன். ஓகே கைஸ், அப்போ இன்றைக்கு செஷன் இவ்வளோ தான். நெக்ஸ்ட் செஷன் இருக்குது வந்து ஃப்ரைடே நைட் 9 o'clock ஜாயின் பண்ண ஏழுமான ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ணுங்க. அண்ட் ரெக்கார்டிங்ஸ் நாங்கள் வந்து யூடியூப்ல அப்லோட் பண்ணுவோம். ஓகே கைஸ், தென் ரைட். ஓகே, ஐ திங்க் கைஸ் எனி இஷ்யூ, ஏதாச்சும் இஷ்யூஸ் இருக்குதா? கிளாஸஸ் ரைட். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நாங்கள் இப்போ இதோட இன்னையோட இந்த கிளாஸஸை